அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் அயானிக் ஈக்லிபிரியம் அப்படின்ற 8th லெசனில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். இது ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸு ப்ளஸ் புக் பேக்கு எதெல்லாம் பாசிபிள் கொஸ்டின் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஸ்டினை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் வரும். ஓகேங்களா? சரி, அந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூட எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த லெசனில் லாஸ்ட் இயரில் அயானிக் ஈக்லிபிரியம் லெசனில் லாஸ்ட் இயரில் 8 மார்க் கேட்டிருந்தாங்க. ஒரு 1 வேர்டு, 2 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, டோட்டலாக 8 மார்க் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷமும் அதே அளவுக்கு 8 மார்க்குக்கு கேட்கலாம் அப்படின்ற சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பார்ப்போம் அது என்னென்ன கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸு. வாட் ஆர் த லூயிஸ் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், கிவ் 2 எக்ஸாம்பிள். அடுத்து டிஸ்கஸ் லவ்ரி ப்ரௌன்ஸ்டட் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸு, டிஃபைன் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு, டிஃபைன் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், கிவ் இட்ஸ் வேல்யூ. இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் காமன் அயன் எஃபெக்ட், கண்டிப்பாக இதை தரவாக படிச்சுக்கோங்க. இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின், 3rd கொஸ்டின், 5th கொஸ்டின் அண்டு 6th. இதெல்லாம் அடிக்கடி இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்ட கொஸ்டின்ஸ். 1, 5, 6 இது வந்து செப்டம்பர் 2020 கேட்டது, மார்ச் 2020 கேட்டது. ஸோ அதனால் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. டிஃபைன் pH, வாட் இஸ் பஃபர் சொல்யூஷன், வாட் இஸ் பஃபர் ஆக்ஷன், டெரைவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH அண்ட் pOH, டெரைவ் ஹெண்டர்சன் ஹெஸ்பர்க் ஈக்குவேஷன். அடுத்து இந்த 11வது கொஸ்டின் வந்து மார்ச் 2020 கேட்ட கொஸ்டின், கால்குலேட் pH ஆஃப் இந்த. சரிங்க சார், இந்த 11வது கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் வந்து தியரி கொஸ்டின் மட்டும் படிச்சிருக்கீங்க போதும் சார். இது வரைக்கும் தியரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. மார்ச் 2020 சரி, செப்டம்பர் 2020 சரி, இந்த லெசனில் ப்ராப்ளம் கேட்கல. 11வது கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஒரு 5 மார்க்கு, ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், டோட்டலாக 5 மார்க். ஆனால் என்ன அப்படின்னா இதில் ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா இந்த 12லேருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்டர்ன், இந்த கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். இல்லை அப்படின்னா இந்த பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 11 வரைக்கும் இருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். நீங்கள் வந்து ப்ராப்ளமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12வது கொஸ்டின்லேருந்து 16வது கொஸ்டின் வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்டர்னில் ப்ராப்ளம் பார்த்துக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நீங்கள் 16 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா இந்த லெசன்லேருந்து ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம். அடிஷ்னலாக ஒரு 3 மார்க் கேட்டாங்கனாலும் இதில் வந்து எழுதலாம். 3 மார்க் ஆர் 2 மார்க் கேட்டாலும் எழுதலாம். ஸோ டோட்டலாக 16 கொஸ்டின் தான். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம போடுவோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தால் போதும். ஓகேங்களா? இந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொடுத்தோம், அதேமாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய லெசனில் போடுவோம். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய மார்க் வாங்க முடியும். தேங்க்யூ.